ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி மற்றவர்கள் மதிக்கும்படி பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு என்ன பண்ணோம், நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்துலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோ டீ ஷாப்பிங். நம்ம பைமோ டீ ஷாப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான குக்கிங் ஆயிலு, அப்புறம் ரெடி டு குக்கு, பர்சனல் கேரு, அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரி ஐட்டம் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஹெல்த்தியான ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேபி கேர் இருக்குது. அப்புறம் பூஜைக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி கேர், லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் கிட் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 23 ப்ராடக்ட் 999 மட்டும்தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட வெப்சைட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போ ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கோங்க, ஆப் ஸ்டோரில் போய்ட்டு இதனோட ஆப்பை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கவங்க என்ன பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, நம்ம பைமோ டீ ஷாப்பிங்கை என்ன பண்ணிக்கோங்க, போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு இப்போ நம்ம வாங்க போகிற பொருளுக்கு நம்ம ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் நம்ம வைக்கலாம், போயிட்டு சேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி மற்றவர்கள் மதிக்கும்படி பேசுகிறது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எதற்காக பேசிக்கிறோம். ஒருத்தங்க கிட்ட நம்ம பேச முச்சல அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது, அதாவது அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோமோ அதை என்ன பண்ணணும், அவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்ம பேசணும். அதாவது நம்மளோட வார்த்தை எல்லாமே என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளான வேர்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், பேசணும். அப்போ தான் நம்ம அவங்க மதிக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பேச வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தையை என்ன பண்ணணும், ஒழுங்காக கோர்வையாக பேசணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியும். அப்படி என்ன பண்ணலாம், பேசுகிறது நம்ம கரெக்டாக கோர்வையாக பேசணும் அப்படின்னா, டெய்லி என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து அதை என்ன பண்ணுங்கள், நீங்களே திரும்ப நீங்களே படித்து பாருங்கள். படித்து பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும், ஏதாவது ஒரு டாப்பிக்கையோ அப்படி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். படித்து பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும், நம்ம கரெக்டான கோர்வை எழுதியிருக்கோமா, அந்த வாசிக்கும் போதுல உங்களுக்கு என்ன தப்பு அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறத ஒரு சிறந்த ஒழுங்குபடுத்த முடியும் உங்களால். அப்போ தான் நீங்கள் நல்லா பேசலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க, தேர்ட் பாயிண்ட் புத்தகம் வாசிக்கிறது நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்க. இதை நீங்கள் டெய்லி கடைபிடிங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பேச்சு திறமையை அதிகரிக்கும். அதே நேரம் உங்களுடைய சிந்தனை திறமையை அதிகரிக்க என்ன பண்ணும், புத்தகம் ரொம்பவே உங்களுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு புத்தகத்தை என்ன பண்ணுங்கள், டெய்லி ரீட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த கற்றுத்தரும். ஓகே, ஃபோர்த்து பாயிண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபோர்த்து பாயிண்ட் தினமும் பேசுங்கள். தினமும் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஏதாவது ஒரு டாப்பிக்கை மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு திரும்ப அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேசுகிற டாப்பிக்கை திரும்ப போட்டு கேட்டு திரும்ப என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். அப்படி கேட்க முச்சில் நம்மளோட சிந்தனை திறன் என்னாகும், அதிகரிக்கும். அதே நேரம் டெய்லி நம்ம பேசுகிறனால என்னாகும், பேசி பழகிறனால நம்மளுடைய பேச்சு திறன் நல்லபடியாகவே இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் போல் பேசணும். மற்றவர்கள் போல் பேசணும் அப்படின்னா, ஒருத்தவங்க பேசுகிறத என்ன பண்ணலாம், நம்ம காப்பி பண்ணி பேசலாம்.
அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறத அப்படியே நம்ம இமிட்டேட் பண்ணி பேசலாம். அதுவுமே உங்களுக்கு உங்களோட பேச்சு திறமை என்னாகும், அதிகரித்து காட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து என்னாகும், நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.